Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாத்து மூவ் பண்ணுங்க பின்னாடி பாத்து கூட பாக்குறவங்க கொஞ்சம் வேகமா பாத்து மூவ் பண்ணுங்க
டீயா அப்படிங்க கால் பண்ணுறேன். வரட்டு சும்மா இருக்கட்டும், அங்கனே இருப்போம், அங்கனே இருப்போம்.
பாக்குறோம்
மாலை போடுறது மட்டும் எங்க பாக்குறோம் அப்படி பார்த்துட்டு போயிடுங்க. கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஸ்டேஷன் இந்த பக்கம் வாங்க, இப்படி பார்க்கலாம். அந்த பக்கம் வாங்க. மாலை போடுறது மட்டும் லைன் வாங்க, மொத்தவங்க லைன் போயிடுங்க. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு எடுத்துலாமா? ரோஸ் மாலை எடுத்தா ரோஸ் எடுத்துலாமா? அங்க சின்ன வழி கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க. அந்த வழி கொஞ்சம் என்ன பாருங்க. அப்படியே வாங்க எல்லாரும் பார்த்தோம் போய் அப்படியே மூவ் பண்ணி வாங்க சார். சுத்தி வர்றவங்களுக்கு வழி பார்த்துட்டு வருவாங்க. பாக்குறவங்க பார்க்க முடியாது. அப்படியே சுத்தி வாங்க. அதான் மூவ் ஆயிடுச்சு. அதே மேலே இருக்கும் கஷ்டமா பழைய
போட்டு காமிக்கணுமா வருவாரா சார் கிளியர் பண்ணி விடுங்க. அப்படி பாருங்க. சார் அப்படியே மூவ் பண்ணுங்க சார், மூவ் பண்ணுங்க. அப்படியே போங்க, அப்படியே போங்க சார், மூவ் பண்ணுங்க. அப்படியே வாங்க, கொஞ்சம் பார்த்து அப்படியே வாங்க சார், மூவ் பண்ணுங்க சார். சார் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ரொம்ப சிறு வயசு. இந்த சித்தவர்லாம் எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை. அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருக்கும். யார்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசினதாகவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம். அவரோட நான் ரோபோசங்கரோட ரிலேட்டிவ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெட்டும் எங்களோட ஒரு படம் சொல்லி அருள்நிதி அதில் ஹீரோ சொல்லி காமெடினா எக்ஸலண்ட். அதாவது டைமிங் காமெடி நல்லா பண்ணுறாங்க. எப்படின்னா திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, சின்ன திரைக்கு பெரிய லாஸ் ரோபோஷன். இந்த தகவலை கேள்விப்பட்டதும் எங்களால் ஏற்றுக்கவே முடியல. நல்ல கலைஞர், நல்ல மனிதர். இப்போ தான் ரீசெண்டாக எங்களோட சின்னத்திரை நடிகர் சங்கம் தேர்தல் முடிஞ்சது. ஸோ எலெக்ஷனுக்கும் வந்து அவர் வாக்குப்பதிவு பண்ணார், ஏன்னா எங்களோட உறுப்பினரும் கூட. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் வரைக்கும் இருந்து அந்த தேர்தலோட முடிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ சந்தோஷத்தை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து போனால் இன்னமும் அது எங்களோட நினைவுலேருந்து அது என்றைக்குமே மறையாது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு விஷயம் கேட்கும்போது அது அது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் இன்றைக்கி அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் சின்னது நடிகர் சேர்ந்து வந்திருக்கோம். அவரோட இழப்பை எப்படி அவங்க குடும்பத்தார் ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு
தைரியத்தை ஆண்டவன் தான் கொடுக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறோம். அன்பு நண்பர், அன்பு சகோதரர் ரோபோ சகோதரருடைய மரணம் என்பது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிங்கிறது அவர் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய முதல் மேடையிலிருந்து நான் கூட இருந்திருக்கேன். அசத்த போகுது யார் அப்படின்னு அவரோட முதல் மேடை ஸ்டாண்டப் காமெடி அவர் ஆரம்பித்த காலம். அந்த சீரியலுக்கு நான் தான் முதல்ல பாட்டு எழுதினது. அந்த முதல் மேடையிலேருந்து அவர் கூட இருந்த நட்பு கடந்த வாரம் வரைக்குமே அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ வெகுளியாகவும் அவ்வளோ உண்மையாகவும் ஒரு நட்பை அழகாக கொண்டு போவார். இவ்வளோ விரைவாக மரணம் அவரை கவ்விக்கொண்டது என்று நினைக்கும் பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. இது நிறைய துயரமான ஒரு நிகழ்வு. இப்போ தான் வாழ்க்கையை ரொம்ப அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். திருமணம், பேரன், அவ்வளோ மகிழ்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் தன்னை பகிர்ந்துக்கிற விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும். மிகச்சிறந்த கலைஞர். யாருடைய முகமும் வாடுற மாதிரி அவர் எங்கேயுமே நடந்துக்க மாட்டார். தன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனித்து கொள்ளவில்லை என்று என்னை போல நண்பர்கள் நிறைய வருத்தப்பட்டிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் சரியாயிடும் கவிஞரே, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நிறைய கவலைப்பட்டோம். இடையில அவர் ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்தோம். ஆனால் மறுபடியும் அவருடைய உடலில் கவனம் செலுத்தாமல் அவர் தன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரியே வாழ்ந்துட்டார். அதோடைய விளைவை இவ்வளோ விரைவாக நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு. இல்லைன்னா பேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காது குத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ துயரமான நிகழ்வுங்கிறது அந்த நம்மளாலே தாங்க முடியும்போது அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள் இவ்வளோ வருத்தப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகா கலைஞர் எந்த மேடை இருந்தாலும் அந்த மேடையை தனக்காக எடுத்துக்கொள்வார். எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே அவ்வளோ சந்தோஷமாக கொண்டு வந்த அந்த ஒரு மகா கலைஞர் இன்றைக்கி எல்லாத்தையுமே கண்கலங்க வைத்து கொண்டு போயிருக்கிறார். இது எப்படி இந்த துயரத்திலேருந்து அவங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் மீண்டு வர போகிறோம்னு தெரியலை. எல்லா வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் என்று வேண்டிக்கிறோம். நான் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு காலத்தில் தெரியும் போது பார்த்திங்கன்னா அண்ணா ரோபோ சங்கர் அண்ணா எனக்கு ஒரு பக்கம் அறிமுகமானார். அந்த அறிமுகமாகும்போது அப்போலாம் எனக்கு கையில் கார்டு கிடையாது. நான் ஏதோ கூலி வேலைக்கு டெய்லி ஒரு 150 200 கொடுப்பாங்க, அது போயிட்டு இருந்தேன். 2000 எனக்கு கார்டு எடுத்து கொடுத்தாரு. தென்னிந்தியா நடிகர் சங்க கார்டு எடுத்து கொடுத்தாங்க. அப்போலேருந்து எனக்கு அண்ணா நல்லா தெரியும், பழக்க வழக்கம், நாங்கள் போயிட்டு வந்துருந்தோம். இருக்கிற கொஞ்சம் காலமாக பிரியங்காக்கா குடும்பத்தில் ஒருத்தனா, நான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா, அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா இருந்தேன். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வரைக்கும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நல்லவனா ஒரு நான் பேர் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஒரு அன்பானவர், பாசமானவர், ரொம்ப ஒரு ஹெல்ப் மைண்டு. எங்களுக்கெல்லாம் நிறையா ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. இந்த வழியெல்லாம் இன்றைக்கி போச்சு, அந்த வழியெல்லாம் அடைச்ச மாதிரி ஆகி போச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே கிடந்து அப்படியே பதறிட்டு கிடக்கு. பிரியங்காக்கா ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப சாப்பிட்டானவங்க, ரொம்ப அறிகுறி. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அறிகுறி எனக்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் உடனே ஃபோன் பண்ணி ராம இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் செய்யணும், இப்படி இருக்குன்னு எனக்கு நிறையா புத்துமதி சொல்லி என்னெல்லாம் பிரியங்காக்கா நிறையா என்ன அவங்களாம் நிறையா சொன்னனால நிறையா நான் நல்ல வழியில் போயிருக்கேன், நல்ல வழியில் இருக்கேன். இன்றைக்கி நல்லா இருக்கேன், குடும்பத்தோடு நல்லா இருக்கேன். நிறையா பெரிய ஒரு இழப்புண்டா எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு. ரோபோ சங்கர் அண்ணா எப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு நியூஸ் வந்தது, இந்த மாதிரி அவர் சீரியஸாக இருக்கார், இறந்துட்டார்னு. அப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்தேன் அண்ணனை பார்க்க. அந்த டைமில் அண்ணன் அந்த வீடியோ யூடியூப்பில் வைரலாக போயிட்டுருக்கு, ரோபோ சங்கர் இறந்துட்டார்னு சொல்லிட்டு. அதை அண்ணனே அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோ கமெண்ட்லாம் போட்டுன்னு இருக்கார். பாவம், ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு அவரே போட்டுருந்தார். ஏன்னா அப்போ ஒரு ரூமராக இருந்தது, அது இந்த மாதிரி ரோபோ சங்கர் இறந்துட்டார்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்கும்போது இதுவும் அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு போக தான் மனசு அது உணருது. அது கஷ்டமாக தான் இருக்கும்னு. இன்னொன்று, நடுவில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு, பிரெயின் ஸ்ட்ரோக். அப்போ அண்ணன் ஃபஸ்ட்டு நான் ஐசியூவில் இருக்கும்போது 2வது ஆளாக என்னை பார்த்தார். அவர் தான் ஐசியூலேயே. நான் அவர்கிட்டயே சொல்லி இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வாட்டி பிறக்கும் போது நான் முதல்ல பார்த்தது எங்கள் அம்மானா,
ரெண்டாவது வாட்டி எனக்கு ஆப்ரேஷனு, ரெண்டாவது வாட்டி பிறந்து பார்க்கும்போது நான் ரோபோ சங்கர் அண்ணனை தான் பார்த்தேன். அதனால் இந்த மீடியாவில் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. சொந்தம்னு சொல்லி யாருமே கிடையாது, சொந்தமாக நான் யாருமே பார்க்கல, ரோபோ சங்கர் அண்ணனை தவிர. 2012 ஒரு ஷோ பண்ணும்போது அண்ணன் தான் வந்து ஆங்கராக இருந்தார். ஃபஸ்ட்டு மீடியாவில் இருக்க ஒரு ஆள் நான் ஃபேன் பான்னு சொன்னது ரோபோ சங்கர் அண்ணன் தான். அதனால் அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் எங்கள் ஃபேமிலிக்கு. அதனால் இது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது, மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் தருது. என்னுடைய இனிய நண்பர் ரோபோ சங்கர் அவருடைய எதிர்பாராத ஒரு மரணம். ரொம்ப இளம் வயதில் ஒரு 46 வயதுக்குள்ளே அவருடைய இந்த ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு மரணத்தை வந்து தாங்கிக்க முடியல உண்மையிலேயே. ஏன்னா வந்து ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். நிறைய நிகழ்ச்சியில் ஒன்றா நாங்கள்லாம் வந்து மேடை நிகழ்ச்சிகளை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவருடைய ஆன்மா இறைவன் நிலையில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். ஒரு துயரமான நாள், அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. கிட்டத்தட்ட 30 வருஷ நண்பர் ரோபோ சங்கர். நான் அவரெல்லாம் ஒன்றா அபிநய கலைக்குழுவிலேருந்து எங்கள் பயணம் தொடங்கிச்சு. நிறைய கனவுகளோடு சென்னைக்கு வந்து 95-96லேருந்தே மேடை நிகழ்ச்சிகளில் நிறைய ஆடிட்டு வாய்ப்புக்காக நிறைய இடத்துக்கு அலைஞ்சிருக்கோம். சினிமா அவருக்கு மிகப்பெரிய இடத்த கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். இது அதாவது ஒரு சாதாரணமாக கடந்து போயிட முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு அது. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப துயரத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லணும். அவரை இழந்து வாடுற அந்த குடும்பத்துக்கு என்னுடைய அந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். நமக்கு முன்னால் வாழ்ந்துட்டு போகிற எல்லாருமே வந்து நமக்கு ஒரு செய்தியை விட்டுட்டு போவாங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுவும் நடிகர்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டினாலே அவங்க உடம்பு தான். அந்த உடம்பை நல்லபடியாக பாதுகாத்துக்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவர் உலக நாயகனுடைய ரசிகர். ஆனாலும் அன்றைக்கி வந்து அவர் ரசிக்கிற மாதிரியே அவர் உடலையே பாதுகாத்துருந்தாருன்னா இன்றைக்கி நல்லபடியாக வந்திருப்பார். அவரை இழந்து வாடும் குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ரோபோ சங்கர் அவருடைய மறைவு கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு, இன்றைக்கி வந்து நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்றைக்கி எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. வீட்டையும் கட்டினார், பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணார், பேரம்பேத்தையும் பார்த்தார். ஆனால் ரொம்ப சின்ன வயசு, 46 வயசு. இன்னும் நிறையா சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கு. அது ஏன் இறைவன் அப்படி அழைச்சிக்கிட்டாருங்கிறது தெரியல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலைஞர், நல்ல மனிதன், நல்ல ஒரு நண்பன். இன்னைக்கு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாப்புல. அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது வயசே கிடையாது அவருக்கு. எவ்வளவு உழைப்பு தெரியுமா? ஆரம்பத்துலேருந்து எனக்கு சங்கர் நல்லா தெரியும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லேருந்து அவரோட உயரம், மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் உயரத்துக்கு போயிருக்கணும். ஆனால் நம்மளை விட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டார். ரோபோ அண்ணாவை வந்து அவர் வந்து ஒரு மேடையில் வந்து ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவாக. ஸோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்த போதே சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பர்சன், ஃபன் ஃபில்டு பர்சன். அவர் வாழ்க்கையை அவர் ஹாப்பியாக வாழ்ந்தார். அதை வந்து ஓப்பன் புக்காக வச்சுருந்தார். எல்லா மீடியாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து, அவரோட ஆனிவர்சரியிலேருந்து, அவரோட பர்த்டேலேருந்து, அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் வந்து அவர் வாழ்க்கையவே வந்து மீடியா தான் அப்படின்னு இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை இருந்தது, ஹீரோவாக கூட நடிச்சிட்டாரு. ஆனால் வந்து கமல் சாரோட நடிக்கணும் அப்படின்றது அவரோட பெரிய ஆசை. ரீசெண்டாக பேசும்போது கூட அவர் வந்து அதை தான் சொன்னார், எனக்கு ஒரு ஃப்ரேம்லையாவது அவரோட நின்னணுன்றது அந்த பெரிய ஆசை இருந்தது. ஆனால் வந்து அது நடக்காமல் போயிடுச்சேன்றது தான் எனக்கு ரொம்ப வருத்தமே. ஏன்னா வந்து
இது ஒரு வயசே இல்லை அவர் போகிறதுக்கு. ஆனால் வந்து அவர் ஒரு சந்தோஷமாக அவரை வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டாங்க பிரியங்கா அவரோட ஒய்ஃபு. அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து கிடைக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாங்க. அவர் என்ன பண்ணாலும் அவரை எப்படியோ காப்பாற்றி எல்லாம் கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்து அவர் ரொம்ப வெயிட் லாஸ் ஆனப்போ கூட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து நல்லா வந்தார். ஆனால் வந்து அந்த ஒரு பழக்கம் விட்டால் கூட அது வந்து என்ன சொல்கிறது கொல்லுன்றது தான். ஸோ அவர் வந்து ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார். ராஜா மாதிரி அனுப்பி வைக்கணும் அவ்வளோதான். அண்டு அவரோட ஆசையை வந்து அட்லீஸ்ட் இந்திரஜா மூலமாவது நிறைவேறணும் அப்படின்னு நான் உண்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் அவரெல்லாம் எங்கேயுமே போக மாட்டார். அவரெல்லாம் கலைத்துறையை விட்டு எங்கேயும் போக மாட்டார். கூடிய சீக்கிரமே கலைத்துறையில் பிறப்பார் அப்படி தான் நான் நம்புகிறேன். ரோபோ சங்கர் அண்ணா இழந்து வாடுற அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும், முக்கியமாக மேடை கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி எல்லாருமே சரி ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இல்லாமல் நம்ம குடும்பம் ரொம்ப வருத்தப்படும். அதனால் அந்த ஒரு பெரிய தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் நன்றி. ஒரு இனிமையான குணம் கொண்ட இனிய ஒரு தம்பி. ஆரம்ப காலத்திலிருந்து அவர் வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறது. இந்த ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு நல்ல பழக்கம். அண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டாங்க. பொண்ணு நோக்கில் குழந்தை அவருடைய மகள் வந்து பெரிய மனிதர்ச்சி ஆனப்போ அதுக்கெல்லாம் கூட என்னை கூப்பிட்டுருந்தார். ரொம்ப தங்கமான குணம் குடைத்தவர், குணமுடையவர் அவர். உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கோவா போயிருந்தோம். அப்போது ரொம்ப மெலிஞ்சு தான் காணப்பட்டார். அப்பா அவருடைய மனைவி வந்து அவருடைய மகள் வந்து கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பணிவிடை பண்ணி பார்த்து கொண்டார்கள். இறந்ததற்கு பிறகு வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் அர்த்தமில்லை. அவருடைய நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் முடிந்திருக்கிறது. அவர் இந்த பிறப்பு போதும் என்று இறைவன் முடிவெடுத்திருக்கிறார். அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடி நிழலில் அவரது ஆன்மா நிலைப்பாரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறது தவிர வேறு வழி இல்லை. நல்ல ஒரு தம்பியை இழந்திருக்கிறோம். திரையுலகம் ஒரு திறமையான ஒரு நடிகரை இழந்திருக்கிறது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.